The Spirit of the Lord fills the whole world. It holds all things together and knows every word spoken by man. Alleluia. Dearly beloved in Christ, warm welcome to you as we all have come together to have this celebration of Eucharist online service. We bring greetings from Christ Church, Kalkissa. To begin our worship, let's all join in singing our opening hymn. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. The Lord be with you. Dearly beloved in Christ, today the people of God all over the world celebrate very important feast of Pentecost. On this day, the Holy Spirit descended upon the disciples of Jesus Christ, and they were all filled with the power of the Holy Spirit, went out of Jerusalem, preaching the word of God and spreading the kingdom of God. So on a day like this, I pray that all of you will be filled
with the power of the Holy Spirit. Come, Holy Spirit, fill the hearts of thy faithful and kindle in them the fire of love. Dearly beloved, at the very outset, I also would like to express my sentiments of gratitude to all our parishioners and non-parishioners who prayed for my speedy recovery after that nasty fall that I had a few months back. I thank my God as I stand before you and before Him for the quick recovery that He gave me. I thank for the wonderful people who came to my rescue, the doctors who treated me, and thank you for all your prayers. Dearly beloved, to begin our worship, let's be humble before the Lord and ask God's pardon and forgiveness for all our sins and failures. ஆண்டவரே இரங்கும் இரங்கும் ஆண்டவரே இரங்கும் ஆண்டவரே இரங்கும் இரங்கும் ஆண்டவரே இரங்கும் கிறிஸ்துவே இரங்குமையா கிறிஸ்துவே இரங்குமையா கிறிஸ்துவே இரங்குமையா கிறிஸ்துவே இரங்குமையா ஆண்டவரே இரங்கும் இரங்கும் ஆண்டவரே இரங்கும். ஜெபம் செய்வோம். பேரருளும் இரக்கம் மிக்க கடவுள், உங்களது எனதும் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவ கடன் தீர்த்து புது வாழ்வு வாழ தருணம் அளித்து தூய ஆவியானவரின் அருளையும் ஆறுதலையும் உங்களுக்கும் எமக்கும் தந்தருள்வாராக. ஆமென். The Collect. Almighty God, on the day of Pentecost, you sent your all Holy Spirit to the disciples with wind and in tongues of fire. Inspire our hearts and set us aflame with divine joy and power, and send us out as witness to the wonder of your love, which fulfilled the law. Through Jesus Christ, the first fruits of those who have fallen asleep, who with you and the Holy Spirit is worshipped and glorified, one God, now and forever. Amen. The readings. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2 முதல் 21 வரை. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசப்பட்டினார்கள்.
அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசிய, பிரிக்கியா, பமிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தார் அனைவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் ஒருமித்து சந்தேகப்பட்டு இது என்னமா முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாகிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மீட்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர்வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது கர்த்தரின் திருவார்த்தை. தேவனுக்கே நன்றி. යැවුම් පත්‍රය 1 කොරින්ති 12 වන පරිච්ඡේදයේ 3 වන පදයේ පටන් 13 වන පදය දක්වා. එබැවින් දේවාත්මයන්න් කරුණු කොටගෙන කතා කරන කිසිවෙකු යේසුස් වහන්සේ සාපලක් කෙනෙක්යි නොකියන බවද, ශුද්ධාත්මයන්න් කරුණු කොටගෙන මිස යේසුස් වහන්සේ සමිදානන් වහන්සේයයි කීමට කිසිවෙකුට නොහැකි බවද මම ඔබට තරයේ කියා සිටිමි. විවිධාකාර දීමනා ඇතත් සිටින්නේ එකම ශුද්ධාත්මයා නොය. විවිධාකාර සේවා ඇතත් සිටින්නේ එකම සමිදානන් වහන්සේය. විවිධාකාර දේව බල ක්‍රියා කරතත් සිටින්නේ සියල්ලන් තුළ ක්‍රියා කරන එකම දෙවියන් වහන්සේය. අන්‍යෝන්‍ය යහපත සඳහා එකිනෙකාට ආත්මයන්න්ගේ ප්‍රකාශ වීමක් දී ඇත. කෙනෙකුට ආත්මයන්න් මගින් උපදෙස් දීමේ ප්‍රඥාවද, තවත් කෙනෙකුට එම ආත්මයන්න් මගින්ම ධර්මයේ පහදා දීමේ ඥානයද දී ඇත. අන් කෙනෙකුට ආත්මයන්න් තුල විශ්වාසයද, එම ආත්මයන්න් තුල තවත් කෙනෙකුට සුව කිරීමේ වරමද දී ඇත. තවත් කෙනෙකුට හාස්කම් කිරීමේ බලයද, තවත් කෙනෙකුට දිවසි වැකි කීමේ බලයද, තවත් කෙනෙකුට ආත්ම විමසීමේ හැකියාවද, තවත් කෙනෙකුට අන් භාෂාවලින් කතා කිරීමේ පුළුවන්කමද, තවත් කෙනෙකුට ඒ පහදා දීමේ ශක්තියද දී ඇත. මේ සියලු දීමනා Taman කැමැති පරිදි වෙන් වෙන් වශයෙන් එකිනෙකාට බෙදා දෙන්නේ එකම ආත්මයන්න් වහන්සේය. ඒකත්වෙහි විවිධත්වය. මනුෂ්‍ය ශරීරයේ බොහෝ අවයව තිබුණා. ඒ අවයව විවිධාකාර වූවත් ඒ සියල්ල එකම ශරීරයක් වන්නාක් මෙන් ක්‍රිස්තුන් වහන්සේ එකම ශරීරයක් වනසේක. මන්ද ජුදෙව්වරුන් හෝ ග්‍රීකයන් හෝ වේවා, වහලුන් හෝ නිදහස් අය හෝ වේවා, අපි සියල්ලෝම එකම ආත්මයන්න් තුළ එකම ශරීරයක් වන ලෙස බෞද්ධ ස්නාපනය ලැබීමු. අපි සියල්ලෝම එකම ආත්මයන්ගෙන් පානය කර සිටිමු. දේව වාක්‍ය මෙසේ.
Dearly beloved, now let's all join in singing our gradual hymn in Sinhala. සුළඟක් වගේ ඇවිදින් මාවසාලන්න ගින්නක් සේ ඇවිදින් මාගල්වලන්න ජලය සේ ඇවිදින් මාපුරවලන්න සුදතුනි ඔබ සැමදා මා ළඟම ඉන්න උදැසනයේදී මා ළඟ වලාකුළක් සේ රැයාමේදී දැල්වෙන පහන් කැමක් සේ උදැසනයේදී මා ළඟ වලාකුළක් සේ රැයාමේදී දැල්වෙන පහන් කැමක් සේ මරු කතරෙදී මා ළඟ පවුරක් ලෙසේ සුදතුනි ඔබ සැමදා මා ළඟ වෙසේ උදැසනයේදී මා ළඟ වලාකුළක් සේ රැයාමේදී දැල්වෙන පහන් කැමක් සේ උදැසනයේදී මා ළඟ වලාකුළක් සේ රැයාමේදී දැල්වෙන පහන් කැමක් සේ මරු කතරෙදී මා ළඟ පවුරක් ලෙසේ සුදතුනි ඔබ සැමදා මා ළඟ වෙසේ සුළඟක් වගේ ඇවිදින් මාවසාලන්න ගින්නක් සේ ඇවිදින් මාදල්වලන්න ජලය සේ ඇවිදින් මාපුරවලන්න සුදතුනි ඔබ සැමදා මා ළඟම ඉන්න The Gospel reading. Alleluia, Alleluia. Listen to the good news proclaimed in the Gospel according to St. John, chapter 8, reading from verses 37 to 39. Glory be to Christ, our Savior. Jesus promises living water. On the last day, the climax of the festival, Jesus stood and shouted to the crowds, "Anyone who is thirsty may come to me. Anyone who believes in me may come and drink. For the scriptures declare, rivers of living water will flow from his heart." When he said living water, he was speaking of the Spirit, who would be given to everyone believing in him. But the Spirit had not yet been given, because Jesus had not yet entered into his glory. This is the good news of Jesus Christ. Praise to Christ our Lord. The sermon. The Holy Spirit
who was with God since before the universe was created, was interceding only among the chosen holy people. Jesus promised his disciples that he will send them an advocate after him, which is the Holy Spirit that's interceding within us. The Holy Spirit descended among the disciples who were in fear and gave them a new hope and strength. So that was the day of Pentecost that we are celebrating today. What are the blessings do we receive through the Holy Spirit? According to 2 Corinthians 3:17, where the Holy Spirit is, there is freedom. Today, we are filled with sin, curse, bondages, jealousy, pride, weaknesses, and sicknesses. We all long for freedom. We will bear spiritual fruits when the Holy Spirit fills us, and our body and soul will receive true deliverance. Before Jesus ascended into heaven, he spoke to his disciples saying, they will receive hope and new power by the Holy Spirit. He provides us with his power to stand against evil, to overcome sin, to live a holy life, to prosper, and to overcome and fear that's pressing us down. 2 Timothy chapter 1 verses 7 says, for God has not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. According to Joel chapter 2 verses 28, God said, I will pour out my spirit on all people, and he also poured the gifts of the Holy Spirit on us and fills us with his anointing fire. Then our soul connects with the Holy Spirit and guides us into new deliverance, new strength, and new life. On this day of Pentecost, may our Lord God bless us with his Holy Spirit. Amen. මුළු විශ්වයේම මැවිල්ලට ප්‍රථම දෙවියන් වහන්සේ හා නික්මුණු ශුද්ධාත්මයන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ මෙලව පළමු පැමිණීමට පෙර දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගත්තා වූ ශුද්ධවන්තයින් තුල පමණක් ක්‍රියා කළා. යොහන් 14:16 යේසුස් වහන්සේ තම ගෝලයන් අමතා තමන්ට පසුව තමන්ගේ ජනතාව සනසන්නා වූ සැනසිලිදායක කරුවානන් කෙනෙකු එවන බවට පොරොන්දු වුණා. ඒ තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ. යේසුස් වහන්සේගේ ස්වර්ගාරෝහණයෙන් පසුව කුමක් කරම්දෝ කියා බියෙන් සැඟවී සිටි ගෝලයන් වෙත හදිසියේම ශුද්ධාත්මයන් වහන්සේ ගින්නක්සේ බැස ඇවිත් ඔවුන්ට නව අනාගතයක්, නව බලාපොරොත්තුවක්, නව ආලේපයක් ලබා දුන්නා වූ ඒ පෙන්තකොස්ත දවසේ තමයි අද අප මෙනෙහි කරන්නේ. මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ කොයි වගේද? ඇයි අපි උන්වහන්සේව පිළිගත යුත්තේ? මේ ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් අපිට ලැබෙනා වූ ආශිර්වාද මොනවද කියා අපි මදක් මෙනෙහි කරමු. පළමුවෙන්ම ශුද්ධාත්මයන් වහන්සේ අපගේ හදවත් තුළ ඇතුල් වන විට අපට නිදහසක් ලබා දෙනවා. ශුද්ධාත්මයන් වහන්සේ කොතනද? එතන නිදහස තිබේ. අද බොහෝ දෙනාගේ හදවත් පාපයෙන්, ශාපයෙන්, නොයෙකුත් අන්ධකාර බැමි වලින්, කෝපයෙන්, ක්‍රෝධයෙන්, අහංකාරයෙන්, ලෙඩ රෝග වලින් නිදහස ලබා ගන්නේ කෙසේදයි කියා ලත වෙනවා. එහෙත් ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ සියලු දෙයක් තුළින්ම අපගේ ආත්මයට හා ශරීරයට නිදහසක් ලබා දෙන්නට බලවත්ව සිටිනවා. ශුද්ධාත්මයන් වහන්සේ අප තුළ බැස එන විට ආත්මික ඵල අප තුළ වර්ධනය කර ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගුණාංග අප තුළ ඇති කර සැබෑ නිදහසක් ලබා දෙනවා. යේසුස් වහන්සේ ස්වර්ගයට ඔසවාගනු ලැබීමට ප්‍රථම තම ගෝලයන් අමතා පැවසූ අවසන් වදන්නම්
ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුල පැමිණෙන විට ඔබ ශක්තිමත් වන්නහොය. එතුමා ඔබව බලයෙන් පූර්ණ කරන සේක කියා. අදත් අපගේ රැකියා හා ව්‍යාපාරයන් දියුණුව කරා යෑමේ හැකියාව, අධ්‍යාපනයේ දියුණුව කරා යෑමේ හැකියාව, ශුද්ධවන්තව ජීවත් වීමේ හැකියාව, ප්‍රශ්න අභිබවා යෑමේ හැකියාව, යක්ෂයාව ජය ගැනීමේ හැකියාව, ඒ වගේම අනෙකුත් සියලුම දේ තුලින් අප තුළ හටගන්නා වූ ඒ බය නැති කර ධෛර්යවත්ව ජීවත් වීමේ ශක්තිය උන්වහන්සේ අපිට ලබා දෙනවා. විශේෂයෙන්ම මේ කාල වකවානුව තුළ රැකියා නොමැතිකම, ඒ වගේම ව්‍යාපාර බිඳවැටීම්, ආදායම් පිළිබඳ ප්‍රශ්න, ඒ තුලින් හටගන්නා වූ පෞල් ආර්ථික ප්‍රශ්න තුලින් අනේ මං කුමක් කරම්ද, මං කොහොමද අනාගතයට මුහුණ දෙන්නේ කියනා වූ ඒ බය අපිව ආක්‍රමණය කරනවා. ඒ නිසා තමයි ස්වාමින් වහන්සේ අපහට බය ආත්මයෙන් තොර වූ බලයෙන් පූර්ණ වූ ආත්මයක් ලබා දී තිබෙන්නේ. මේ අවසාන කාලයේ සකල ජනතාවට තමන්ගේ ආත්මය ප්‍රදාන කරනවායි කියා පොරොන්දු වූ අපගේ ජීවමාන වූ ස්වාමින් වහන්සේ ආත්මයන් වහන්සේගේ දීමනා අපට ප්‍රදානය කර උන්වහන්සේ අභිෂේක බලයෙන් අපව පූර්ණ කරන්නට උන්වහන්සේ මඟ බලාගෙන සිටිනවා. අපගේ අනාගත සැලසුම්, පෞල් ප්‍රශ්න, දුක්, කරදර, පොරවැදීම්, හිතේ කලහකාරී තත්වය, කඳුළු, මේ සියලු දෙයක් තුලින්ම ජය ගැනීමේ බලයෙන් අපව පූර්ණ කර අපගේ සැනසිලිදායක කරුවාණන් වූ ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට මවක්සේ, පියෙක්සේ, සහෝදරයෙක්සේ, මිතුරෙකුසේ සෑමදාම අප සමගම සිට උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපව පෝෂණය කරනවා ඇත. ශුද්ධාත්මයන් වහන්සේගේ අභිෂේක බලය අප තුල පැමිණෙන විට අපගේ ආත්මය හා ස්වාමින් වහන්සේගේ ආත්මය එකට එක්වීම තුලින් අපහට නව බලයක්, නව ශක්තියක්, නව ජීවනයක් ලබා දෙනවා ඇත. මේ පෙන්තකෝස්ත දවසේදී ස්වාමින් වහන්සේ අප සියලු දෙනාටම ශුද්ධාත්මයන් වහන්සේගේ අභිෂේක බලයෙන් ආශිර්වාද කරනසේක්වා. ආමෙන්. கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் மூலமாக நீர் உமது ஜனங்களோடே கூட பேசும். அந்த சராசரங்களின் படைப்புகளுக்கு முன்பதாகவே தேவனோடே கூட தோன்றிய பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் இவ்வுலக முதலாம் வருகைக்கு முன்பதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் மூலமாக மட்டுமே கிரியை செய்தார். ஆனால் யோவான் 14:16 இயேசு தமது சீடர்களை நோக்கி தமக்கு பின் தமது ஜனங்களை தேற்றிலும் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று வாக்களித்தார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திலே 3வது நபர். தேவனே ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பரலோகத்திற்கு போன பின்பு என்ன செய்வோம் என்று பயத்தினால் முடங்கி கடந்த சீடர்கள் மத்தியில் திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாக தோன்றி அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய பலத்தை, புதிய அபிஷேகத்தை தந்த அருளின நாளாகிய பெந்தேகொஸ்து நாளை தான் இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருவதின் முக்கியத்துவம் என்ன? அவரால் எங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3:17 முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடைய உள்ளத்தில் வரும்போது அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு அநேகருடைய உள்ளங்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும்
பயங்கரமான அந்தகார கட்டுகளினாலும் கோபம், பொறாமை, பெருமை, வியாதி, பலவீனங்கள் நிமித்தமாக இதிலிருந்து நாங்கள் எப்படி விடுதலை அடைவோம் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இருக்கும் பொழுது நம் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிரம்ப நிரம்ப ஆவியின் வரங்களினால் நம்மை உருவாக்கி நம்மில் தேவனுடைய சாயலை உண்டாக்கி நமக்கு மெய்யான விடுதலையை தருகிறார். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 1:8 இயேசு பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாக தமது சீடர்களை நோக்கி கூறிய கடைசி வார்த்தை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், அவர் வரும்போது உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை தந்தருளுவார் என்று. பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகம் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புகிறார். வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய வல்லமை, வேலையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வல்லமை, கல்வியில் முன்னேற்றம் பெறக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாக வாழக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளும் வல்லமை, சாத்தானை ஜெயித்திடும் வல்லமை. அதே போல எப்பேற்பட்ட பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவை எல்லாவற்றிற்கும் தைரியமாக முகம் கொடுக்கும் வல்லமையால் நம்மை நிரப்புகிறார். விசேஷமாக இந்த காலகட்டத்திலே வேலையின்மை, வியாபார சரிவுகள், வருமான பிரச்சனை, இதனால் ஏற்படும் குடும்ப பொருளாதார பிரச்சனையினால் ஐயோ நான் என்ன செய்வேன், எப்படி நான் எதிர்காலத்துக்கு முகம் கொடுப்பேன் என்று சொல்கிற பயம் நம்மை ஆட்கொள்கிறது. அதனாலே தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்த நம் ஜீவனுள்ள தேவன் பரிசுத்த வரங்களினால் எங்களை நிரப்பி நம்மில் அக்கினி அபிஷேகம் நிரப்பிட ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார். எங்கள் எதிர்கால திட்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், பாரங்கள், வியாதிகள், கண்ணீர், இவை எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுத்து அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தந்தருளி நமது தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக எப்போதும் நம்மோடு கூடவே இருந்து தமது அன்பினால் நம்மை போஷிக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை நிரப்பிட நமது ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட இணையும் போது நமக்குள் ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் ஆட்கொள்கிறது. இந்த பெந்தெகோஸ்து நாளிலேயும் கூட தேவன் தாமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. The intercessions. Let us pray. Let us pray for a transformation of the coronavirus in the world, and very especially for our country, that our country will have a healing anointing. All flu, virus, and phenomena like illness will supernaturally die out by itself, evaporate and disappear from the world. May the Lord grant us the end of this pandemic
and the consolation for all those who have been affected. Thank you, Lord, for your love, grace, and mercy, that everything will begin to be back to normal. In your mighty name we pray. Amen. සර්වබලධාරී දෙවි පියාණනි, තවත් සබල් දවසක ඔබගේ දෙපා මුලට ඇවිත් අපගේ යදුම් ඔබ වෙතට ගෙනීමට දුන්නා වූ වරමට අපි ඔබ වහන්සේට අනික වාරයක් ස්තුති කරන්නෙමු. අද ලෝකයේ රජ කරන කොරෝනා වෛරසය හේතු කොටගෙන බොහෝ අතින් තැලී පිළී සිටින ජනතාවට අපි ඔබ වහන්සේගේ දයාවත් කරුණාවත් ආදිනවා. එදිනෙදා රැකියාවන්හි නිරත වෙමින් තමාගේ ජීවනෝපාය කරගත් සියලු දෙනාම ඔබගේ පාමුලට කියනවා සම්දුනි. රැකියාවන්හි දිනපතා නිරත වී තමන්ගේ ජීවිතය රැකගත් සියලු දෙනාම මෙම වෛරසය නිසා ඇත්වී තිබෙන ඉරත්‍රම හේතු කොටගෙන එදිනෙදා වේල පවා සපයා ගැනීමට නොහැකිව කනස්සල්ලෙන් සිටින ඔවුන්ට පිහිට වෙන්න. වෙනදා මෙන් තමන්ගේ රැකියාව කරගෙන යෑමට මෙම කොවිඩ් වදුර නිසා ඔවුන්ට නොහැකි නිසා අසරණ වී සිටිනවා. මෙම ප්‍රශ්න වලට උත්තරයක් ඇත්තේ ඔබ වහන්සේට පමණයි සම්දුනි. ඔවුන්ට අවශ්‍ය සහනය සලසා දෙන්න. ඔවුන් වැටී ඇති තත්වයෙන් ගොඩ ඒමට ඔවුන්ට මඟ පාදා දෙන්න. එමෙන්ම මෙම වසංගත නිසා තම තමන්ගේ ස්ථිර රැකියාවන් අහිමි වූ බොහෝ දෙනා ඔබට බාරයි සම්දුනි. නොයෙක් ව්‍යාපාර අඩපණ වී වැසීම හේතු කොටගෙන රැකියාවන් අහිමි වී දුක් විඳින ජනතාව ගැන අපි වහන්සේට කන්නලව් කරනවා සමිඳුනි. ඉදිරි කාලය තම තමන්ගේ පවුල් කෙසේ නඩත්තු කරම්දැයි සිතමින් සිතේ කනස්සල්ලෙන්ද මනස වියවුල් වීමෙන්ද සිටින බොහෝ දෙනා ඔබ වහන්සේගේ පාද පාමුලට ගෙනෙනවා. අනේ සමිඳුනි, ඔවුන්ට සිතක් සලසා දෙන්න. ඉදිරි කාලය තුල රටේ තත්ත්වය හොඳ අතට හරවමින් කොවිඩ් උවදුර පහ කරමින් මේ ජනතාවට කිනම් හෝ රැකියාවක් සොයා ගැනීමට උදව් කරන්න ඔබ වහන්සේට කරනු හැකි දෙයක් නැහැ සමිඳුනි. ඔබ වහන්සේගේ වචනය ගීතාවලියේ කියා තිබෙනවා, විපතේ දවසේදී මට යාඥා කරන්න මම නුඹව මුදා හරිමි කියා. ඔවුන්ට ඔබගේ දිව්‍යමය මඟ පෙන්වීම දෙන්න, සුදුසු රැකියාවක් ලබා ගැනීමට වරම් දෙන්න, ඔවුන්ට සලසා දෙන්න සමිඳුනි. යෙර්මියානාගත වක්තෘට ස්වාමින් වහන්සේද වූ යෙහෝවා නාමය ඇත්තා වූ තැනන් වහන්සේ පැවසූ ආකාරයට මට යාඥා කරන්න. එවිට මම ඔබට උත්තර දී මම නොදන්නා මහත් වූ අමාරු දේ ඔබට පුවා දෙන්නි පැවසූ දෙවි පියාණෙනි. ඔබ වහන්සේගේ පාමුල වැඳ වැටෙමින් මෙම යදුම් ඔබ වෙත ඉදිරිපත් කරන්නේ පීඩාවට දුකටපත් අසරණ වී සිටින අපගේ සහෝදර සහෝදරියන් වෙනුවෙන් සමිඳුනි. අපගේ කන්නලව් අසා ප්‍රතිචාර දක්වන්න. අපි මෙසේ ඔබගෙන් බැගෑපත් වෙනවා. මේ සියල්ලම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඔබ වහන්සේට ඉදිරිපත් කරමු. අපගේ හඬ ගැසීමට සවන් දෙන්න සම්දුනි. ඔබ වහන්සේට සියලු ගෞරවයත් පරාක්‍රමයත් ප්‍රශංසාවත් ස්තුතියත් අත් වේවා. ආමෙන්. நாங்கள் கேட்க முன்னரே எங்கள் தேவைகளை சந்தித்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவனை விசுவாசத்தோடு விதைப்போம் கம்பீரமாக ஆடுகளை செய்வதற்காக. முதலாவதாக எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவன் தாம் கிருபை செய்யும்படியாய் ஜெபிப்போம். இந்த COVID-19 காலத்திலே எவ்வளவோ பொருளாதார தடைகள் மத்தியிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் என்னைக்கும் அப்பத்துக்கும் குறைவில்லாமல் தேவன் அவர்களை போஷித்து வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்துள்ள வயோதிபர்களுக்காய் கூட ஜெபிப்போம். தனிமையிலே துணையின்றி வாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காய் கூட ஜெபிப்போம். ஆலயத்துக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று ஏங்குகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் கூட ஜெபிப்போம். அவருடைய உள்ளங்கள் தேவ ஆலயமாய் பரிசுத்தப்படுத்தப்படும்படியாய் கூட ஜெபிப்போம். அதிகமாய் தேவனை தேடவும் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பிலும்
பாடல்கள் பாடுவதூடாக ஆண்டவரை கண்டுகொள்வர்களாக மாற்றும்படியாய் குறிச்செபிப்போம். இந்த காலங்களிலே எந்த கொள்ளை நோய்களும் அவர்களை அணுகி விடாதபடிக்கு தேவன் உள்ளம் கைகளிலே தாங்கும்படியாய் குறிச்செபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. அது மாத்திரமல்லாமல் எங்கள் ஆலயத்தில் உள்ள பள்ளி பிள்ளைகளுக்காய் குறிச்செபிப்போம். தேவன் தாம் அவர்கள் மத்தியில் அதிக கவனம் கொள்ளும்படியாய் குறிச்செபிக்கிறோம். எல்லா தீமையிலும் நன்மையை மாற்றுகிற எங்கள் தேவன் விசேஷமாய் இந்த காலங்களிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில சுமூகமான உள்ள தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிற அந்த மகா தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் மத்தியிலே ஆவியின் கனி துணிக்கப்படும்படியாய் குறிச்செபிப்போம் சுவாமி. விசேஷமாய் பிள்ளைகள் இந்த இலத்திரனியலூடாக கல்வி கற்கிற வேளையிலும் அவருடைய உள்ளங்கள், சிந்தனைகள், கைகளை தேவன் தாம் கட்டி போடும்படியாய் குறிச்செபிக்கிறோம். எந்த ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் ஆளாகி விடாதபடிக்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் குறிச்செபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. இறுதியாக இந்த நாட்டில் இடம்பெறுகிற கொள்ளை நோய், அது மாத்திரமில்லாமல் அபரீதமான காலநிலைகள், விபத்துக்கள் எல்லாவற்றையும் திவ்ய பாதத்தில் வைக்கிறோம். நமது நாடு மட்டுமல்ல, தேசம், நாடு, உலகம் எல்லாவற்றுக்காக கூட ஜெபிப்போம். தேவன் தாம் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிப்போம். விசேஷமாய் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாய் தங்கும்படியாய் கூட ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. ஆமென். The Lord be with you and also with you. Beloved, let us love one another, for love is of God. Peace be with you. Let's all join in singing the offertory hymn. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய்
Let us all say the offertory prayer together. All things come from you, and of your own do we give you, Creator, Lord of all universe, ever adored by the holy angels. Accept these gifts which we present at your holy table, and with them the dedication of our lives for your service through Jesus Christ our Lord. Amen. Lord, wash away my iniquity, and cleanse me from all my sins. On the very night that he was betrayed to suffer death upon the cross for us, the Lord Jesus took bread. When he had given thanks to you, Almighty Father, he broke it and gave to his disciples, saying, "Take, eat, this is my body which is given for you. Do this in remembrance of me." In the same manner, after supper, Jesus took the cup also, and after giving thanks, he gave it to them, saying, "Drink all of you from this, for this is my blood of the new covenant, which is poured out for many for the forgiveness of sins. Do this as often as you drink it in remembrance of me." Dearly beloved in Christ, as God's people, taking part in this holy Eucharist, let's all say the Lord's Prayer together. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive them that trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power and the glory, now and forever. Amen. The peace of the Lord be with you always. The gifts of God for the people of God. Hosanna in the highest. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. Dearly beloved, draw near with faith and take this holy sacrament to your comfort. Lord, I am not worthy to receive you, but only say the word and I shall be healed. Blood of our Lord Jesus. The final blessing. The Lord be with you, and also with you. The peace of God which passes all understanding. Keep your hearts and minds in the knowledge and love of God and of his Son Jesus Christ our Lord.
And the blessing of God Almighty, the Father, the Son, and the Holy Spirit be among you and remain with you always. Amen. Go in peace and serve the Lord. In the name of Christ. Amen. Dearly beloved, now let's all join in singing our final hymn. One in